கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த அற்புதமான வேளையில் கூட ஜீவனும் தீர்க்காயுசும் என்ற இந்த செய்தி பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். போன வாரம் நாம் பார்த்தது போல மனுகுலத்துக்கு தேவன் கொடுத்த ஜீவ சுவாசம் கரைப்பட்டு அது மரண சுவாசமாய் மாறினதுனால் இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை மரணம் என்ற அந்த ஒரு காரியத்துக்காக மனுகுலமே திகைத்து கொண்டிருக்கிறது. மரணம் என்ற ஒரு வார்த்தைக்கு இந்த உலகத்தில் யாருமே விருப்பப்பட மாட்டார்கள். அதை குறித்து பேசும்போது சிலர் எழுந்து போய்விடுவார்கள். சிலருக்கு முக்கியமாகவே மரணம் என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ளே திகிலும் பயமும் காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் தீர்க்காயுசுடனே சுகமாகவே வாழும்படியாக விரும்புகிறார்கள். இது மனிதனுடைய இயற்கையான சுபாவமாகும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில தீர்க்காயுசாக வாழும்படி, சுகமாய் வாழும்படி அவன் தினமும் உடல் பயிற்சி செய்கிறான். நல்ல ஆகாரத்தை உட்கொண்டு அதனோடு அடிஷ்னலாக விட்டமின் டேப்லெட் எடுக்கிறான். இன்னும் சிலர் அன்னதானம் பண்ணி சுக வாழ்வாய் வாழும்படி பிரயாசப்படுகிறார்கள். இன்னும் சிலர் இந்த உலகத்தில் ஆயுசு நாட்களோடு வாழும்படியாக புண்ணிய ஸ்தலங்களை தேடி தெளிய அலைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் உங்களோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது அவரே அவர்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லி கொடுக்கும்போது அதற்கு மேலாக பார்க்கும்போது சில நிபந்தனைகளை கொடுக்கிறார். அது என்ன நிபந்தனை என்று உபாகமம் 30:20 வாசிக்கும் போது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக என்று சொல்லி இந்த 3 காரியத்தை அவர் திட்டவட்டமாக சொல்கிறார். அதாவது முதலாவது அன்பு கூற வேண்டும், இரண்டாவது அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும், மூன்றாவது அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், மனிதனுடைய முழு வாழ்க்கை, அதாவது அவன் தன்னுடைய சுயத்தை இழந்து சுயத்தை சாகடித்து தன்னுடைய முழு வாழ்க்கையும் அவன் தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புவது என்னவென்றால், மனிதன் அவன் இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடாது. மனிதன் அவன் இஷ்டப்படி எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. மனிதன் அவன் இஷ்டப்படி அவன் விரும்புகிறபடி இறைவனை ஆராதிக்க கூடாது என்று அவர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும். அவர் எங்கு அனுப்புகிறாரோ அந்த இடத்துக்கு போக வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறாரோ அப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அதற்கு தான் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஒரு வசனத்தை சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார்? மார்க் 12 அவர் 30வது வசனத்துல ஜனங்களோடு பேசும்போது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி திட்டவட்டமாய் பேசுகிறார். ஒரு முழு மனிதனுடைய வாழ்வு, ஒரு மனிதனுடைய முழு இருதயத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தையும் இந்த வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஜீவனை காப்பாற்றி தீர்க்காயுசுமாய் வாழக்கூடிய அந்த கிருபை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று, அவரில் அன்பு கூற வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும், அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுடைய முழு வாழ்க்கை, உங்களுடைய முழு இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பி அவரிடத்தில் நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் சரீரத்தில் இருக்கிற காணப்படுகிற வியாதிகளை அகற்றிப்படுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற மரண பயத்தை எடுத்துப்படுகிறார். உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆயுசை நிச்சயமாக உறுதிப்படுத்தி வாழ வைப்பார். அன்பானவர்களே, உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய போகிறேன். கண்களை மூடுவோம்.
மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களையும் கருத்துக்கள் வைக்கிறேனப்பா. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் வெளிச்சமாகட்டும் ஐயா. சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஐயா. அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய பலவீனங்கள் மறைந்து பலவான்களாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் தேவரீர் இந்த மரண பயம் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அலைக்கழித்து கொண்டிருக்கிறதப்பா. எந்த இடத்துக்கு ஜபத்துக்கு போனாலும் ஜனங்கள் சொல்வதெல்லாம் மரண பயம். இயேசுவின் நாமத்தினால இந்த மரணத்தை ஜெயித்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சாத்தானின் சேனைகளை நீங்க ஜெயித்தீங்களே, பாதாளத்தை ஜெயித்தீங்களே. இந்த கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஒரு பரிபூர்ண சந்தோஷம், ஒரு பரிபூர்ண விடுதலையப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது இறங்கட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை தொடுங்கப்பா. அவருடைய கண்ணீரை துடைத்து படுங்க. அப்படியே ஆண்டவரே, பிரச்சனைகள் எது இருந்தாலும் மாற்றிக்கொடுங்கப்பா. ஒரு புதிய பாதையில நடத்துங்க ஆண்டவரே. ஒரு புதிய பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு புதிய ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. இவர்களெல்லாம் எழுப்பி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் பாதையில நடத்தும்படியா இவர்களெல்லாம் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறேன். மறதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.